ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஃபைனலா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான படம் நான் தியேட்டர்ல பாக்குறேன். ஏன்னா அதுக்கு நடுவில் வந்த எந்த ஒரு இதுவுமே கடைசியா நான் மேன் ஆஃப் ஸ்டீல் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எதுவுமே நான் தியேட்டர்ல பார்க்கல. பேட்மேன் சூப்பர்மேனு, அதுக்கப்புறம் அந்த ஜஸ்டிஸ் லீக் எதுவுமே பார்க்கல. ஸோ ஸ்ட்ரெயிட் அடுத்த சூப்பர்மேன் இன்ஸ்டால்மெண்ட். இந்த படம் பேசிக்கா அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் சரியில்லை, ஸ்னைடர் அளவுக்கு இல்ல, ஒரு மாதிரி டம்மியா காமிக்கிறாங்க, ஒரு மாதிரி வைபே செட் ஆகல, டிசினாலே ஒரு மாதிரி இருட்டா, ஒரு டார்க்கா, ஒரு ஒரு டெரர் பரப்புற மாதிரி தான் இருக்கும். இது என்னமோ வந்து மார்வல் மாதிரி ரொம்ப லைட்டா இருக்குது, ஒரு மாதிரி கலர் கலரா ஒரு மாதிரி பஞ்சமுட்டாயமா இருக்குப்பா, நமக்கு செட்டே ஆகல அப்படின்னு நிறைய டிசி ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நீங்க மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி இந்த படம் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. கொஞ்சம் மாத்தி யோசிச்சு சரி, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சூப்பர்மேன், இந்த மாதிரி நம்ம சூப்பர்மேனை பார்த்ததே இல்லையே, ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கதையிலிருந்து சூப்பர்மேன் ஆரம்பிக்கும் போது இன்னும் அடுத்தடுத்து வர இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல இன்னும் நிறைய காட்டலாம் சூப்பர்மேனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல. ஸோ அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பர்சனலா இது வரைக்கும் வந்த சூப்பர்மேன் படங்கள்ல எனக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் தான் ஆஃப்கோர்ஸ் பிடிக்கும். இன்னுமே எனக்கு அதுதான் டாப்ல இருக்கு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லெட்ஸ் கோலாம் ஆனா ஸோ சூப்பர்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு மெயினா எல்லாருக்கும் தோன்றது அந்த காமிக்லாம் கொண்டு வந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ சூப்பர்மேன்னா பேசிக்கா ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிம்பிள் எஸ் இருக்கும் இல்லைங்களா, எஸ்க்கே வந்துட்டு ஹோப்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோப்னா என்ன? ஒரு லைட்டு, ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி, இதுதான் சூப்பர்மேன் கொடுப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த வெர்ஷன்ல இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த சூப்பர்மேன், ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன்ல இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் வெல் எஸ்டாப்ளிஷ்டா காமிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே வந்துட்டு டாப்ல அவர் தான் இருப்பாரு நினைக்கிறேன். வித் மார்வல், டிசி, வாட் எவர், த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் நாங்க பேசுவோம்ல, த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சூப்பர்மேன் தான் நினைக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஓவர் பவர்டான ஒரு எவன் வந்தாலும் போட்டு மிதிப்பண்டான்ற அளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் வச்சு எப்படா கதை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான வில்லன் அல்லது ஹீரோவோட ஒரு ஒரு வில்லன் ஒரு படி மேல இருந்தாதான் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பேட்டில் நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுல வந்து சூப்பர்மேன் பக்கத்துல யாரை வச்சாலும் டம்மியா தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது என்னடா யாரா வில்லன்? சரி, லெக்ஸ் லூத்தர் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி டவுட்டா தான் இருந்துச்சு. சரி, லெக்ஸ் லூத்தர் அவன் ஒரு மனுஷன், என்ன பண்ண போறான்னு ஒன்றும் புரியல. வழக்கம் போல வந்துட்டு சூப்பர்மேனு மாஸ் அப்படின்னு காட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். அந்த வேலை அது நடக்கல. எனக்கு தெரிஞ்சு ஸ்னைடர் வர்ஸ்ல அந்த மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருந்து கடைசியா ஜஸ்டிஸ் லீக் வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ அந்த ஒட்டுமொத்த படத்துலயும் சூப்பர்மேன் அடி வாங்கியிருப்பார்ல, அதை விட அதிகமா சூப்பர்மேனு இந்த ஜேம்ஸ் கன் படத்துல அடி வாங்குறாரு. இன்னும் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சூப்பர்மேன் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ ஒரு டைம்ல இல்ல, எல்லா டைம்லயுமே சூப்பர்மேனுக்கு யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த படத்துல எந்த ஒரு சீன்லயுமே சூப்பர்மேன் தனியா போய் சாதிச்சிட்டாரு, சூப்பர்மேன் தனியா வந்து பண்ணிட்டாருன்னு இருக்காது. ஒரு இதுல வந்து கிரிப்டோ காப்பாத்திருப்பாங்க, இன்னொரு இதுல வந்து கிரீன் லேண்டர்னு அந்த அவங்களுடைய டீம் காப்பாத்திருப்பாங்க. ஸோ இன்னொரு இதுல வந்துட்டு நம்ம லூயிஸ் அவங்க வந்து காப்பாத்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் வந்து கூட சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷாட்லயே இந்த பின் கதை, எங்கிருந்து வந்தாங்க, அப்புறம் யாரு இவங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டப்புன்னு சொல்லி முடிச்சுட்டு ஸ்டார்டிங்லயே பொத்துன்னு அடி வாங்கி சூப்பர்மேன் வந்து கீழே விழுவாரு. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சூப்பர்மேன்னா அடிக்க மாட்டாரு, அடி வாங்கவே மாட்டாரு, போட்டு எல்லாரையும் பறக்க விடுவாருங்கும் போது ஒரு மாதிரி பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிளஸ் அது கூட சேர்த்து எனக்கு அந்த லூயிஸ் லேன் அவங்களுடைய கேரக்டரும் பிடிச்சது. சூப்பர்மேன் ஆகட்டும், குறிப்பா வந்து கிரிப்டோ, இந்த ஜேம்ஸ் கன் படங்கள்ல வந்துட்டு ஏதோ ஒரு அனிமலை கொண்டு வந்துடுவாரு. ஸ்கூபிடோல இருந்து பார்த்துருப்போம். ஸ்கூபிடோ ஆப்வியஸா அந்த ஸ்கூபி இருப்பா அப்படி. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி சொல்லவே வேணாம். குரூட்டு, அப்புறம் ராக்கெட்னு சொல்லிட்டு அதுக்கு அங்க ஒரு 2 இருக்கும். ஸோ இங்க அதே மாதிரி கிரிப்டோன்னு சொல்லிட்டு அந்த டாக் வர எல்லா சீனுமே வந்து ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. அதோட அந்த சிஜி கிராபிக்ஸா, ஸோ அதுவும் வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பாசிட்டிவா. வேற பாசிட்டிவா சொல்லணும்னா திருப்பியும் அதான், எனக்கு இது வரைக்கும் அந்த சூப்பர்மேன் படங்கள்லயே ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி, சூப்பர்மேன்னா ஒரு பாசிட்டிவிட்டி
ஒரு விஷயம் பரப்புவார் அப்படின்றது வந்துட்டு இந்த படத்துல தான் ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் வித் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இது நீங்க எத்தனை பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா சூப்பர்மேனும் ஸ்பைடர்மேனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆர்க் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருக்குமே அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. சூப்பர்மேனுக்கும் இல்ல, ஸ்பைடர்மேனுக்கும் பேசிக்கா இல்ல. அண்ட் 2 பேருமே வந்துட்டு இந்த வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் மனுஷனா, சூப்பர்மேனும் வந்துட்டு கிளார்க் கெண்டா இருக்கும்போது, ஸ்பைடர்மேனும் பீட்டர் பார்க்கரா இருக்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி டம்மி பீஸ் மாதிரி இந்த உலகம் வந்துட்டு அவங்கள போட்டு சப்ரஸ் பண்ற மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்குற ஒரு அடிதாங்கிகள் மாதிரி தான் வந்து 2 பேருமே இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்டர். 3வது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற அந்த ஒரு பிரச்சனைகள். அது ஒரு மாதிரி எனக்கு சேம் வித் லூயிஸ் லேன் ஆகட்டும் சரி, மேரி ஜேன் ஆகட்டும் சரி, இந்த 2மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பர்மேன் ஆகட்டும் ஸ்பைடர்மேன் ஆகட்டும் 2 பேருமே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வந்துட்டு கோவன்றது பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு டக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல் ஃபோர்ஸா அடிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த நோவே ஹோம் கூட பார்த்துருப்போம். ஸ்பைடர்மேன் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு என்னதான் கோவம் இருந்தாலும் யாரையும் கொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிராயச்சித்தமா தான், அதாவது போன பார்ட்ஸ்ல தவறுதலா நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் சரி பண்ற விதமாக தான் அவங்களெல்லாம் கூட்டு வந்து அவங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு சாவடிக்காம அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து சூப்பர்மேனும் வந்துட்டு சின்ன ஒரு ஸ்குரில்ல இருந்து என்னதான் பெரிய ஜந்துவா இருந்தாலும் வந்துட்டு அவங்கள காயப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு மற்ற ஆர்கானிசம்ஸ் மேல ஒரு அன்பு கொண்ட ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு சூப்பர்மேனை காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய எனக்கு வந்து ஒத்து போச்சு. சேம் ஸ்பைடர்மேன் வந்து அந்த போட்டோகிராஃபரு பீட்டர் பார்க்கருக்கு மட்டுமே ஸ்பைடர்மேன் வந்துட்டு போட்டோ கொடுப்பாரு. சேம் கிளார்க் கெண்டுக்கு மட்டுமே சூப்பர்மேன் என்ட்ரி கொடுக்குறாரு. நிறைய சிமிலாரிட்டிஸ் பட்டுச்சு. இப்பதான் எனக்கு நோட் பண்ணேன். ஸோ எனிவேஸ் இதுதான் வந்து சூப்பர்மேன். கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லெக்ஸ் லூத்தர் அவனுக்கு வந்து சூப்பர்மேனாலே ஆகாது. ஏன்னா சூப்பர்மேன் ஒரு ஏலியன். அவனை வந்து எப்படி பூமிவாசிகள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகும் அவனுக்கு. ஸோ அவன் சூப்பர்மேனை போட்டு தள்ளுறதுக்கும் சூப்பர்மேனை மக்கள் மத்தியில ஒரு பெரிய வில்லனா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் சில பல வேலைகள்லாம் பண்றான். அந்த வேலையினால பூமிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உண்டாகுது. ஸோ அதிலிருந்தும் பிளஸ் சூப்பர்மேன் தம்மேல சுமத்தப்பட்ட அந்த ஒரு ஏலியன் ஒரு கொலகாரன்ற ஒரு பட்டத்தையும் எப்படி அழிச்சு உலகத்தை காப்பாத்தினார் வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிரிப்டோ அப்படின்றதான் இந்த ஒரு சூப்பர்மேனு. ஜாலியா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர்மேன் படம் தியேட்டர்ல ஒரு 2 hours அப்படியே பார்த்தோமா வந்தோமான்னு சொல்லிட்டு ஜாலியா வரலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபர்தர் டிசியோடைய அடித்தளம் இல்லைங்களா, நான் ரீபூட் பண்ணிட்டு ஹென்ரி காவில்லாம் வந்துட்டு அது பேசி ஆகணும்ல. ஸோ அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. ஹென்ரி காவிலே திருப்பியும் ரீகாஸ்ட் பண்ணுங்க, டேவிட் காரன்ஸ்வெட் வந்து நல்லா இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலா 2 பேருமே ஈக்குவலாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஸ்னைடர் டைப் ஆஃப் ஒரு சூப்பர்மேனுக்கு ஹென்ரி காவல் ஆப்டா இருந்தாரு. அதே மாதிரி ஜேம்ஸ் கன் டைப் ஆஃப் சூப்பர்மேனுக்கு டேவிட் காரன்ஸ்வெட் வந்துட்டு ஆப்டாவே இருக்காரு. இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஐயோன்னுலாம் ஃபீல் ஆகலை. சூப்பரா பக்காவா ஆப்டா போயிருக்காரு. எனக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க லூயிஸ் லேனு அண்ட் எல்லாருமே. கடைசியா வந்து அந்த சூப்பர் கேர்ள் மட்டும் எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி எனக்கு பர்சனலாக செட் ஆகல. ஸோ மற்றபடி ஆல் ஓகே. மியூசிக்கு, அனிமேஷன், பட் சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாம். ஏன்னா எப்படி அந்த பெரிய அந்த ஜந்து மான்ஸ்டர் எப்படி வந்துச்சுன்றதுக்கு ஓகே அவங்க வந்து விட்டானுங்க, பட் எப்படின்றது தெரியல. அதே மாதிரி சூப்பர்மேனுக்கு ஒரு க்ளோன் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ளோன் எப்படா அப்படின்றதும் கொஞ்சம் புரியல. அதே மாதிரி லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேனா பிடிக்காது. ஓகே பிடிக்காது ஃபைன், ஆனா ஏன் எதனால இன்னும் கொஞ்சம் டெப்த் இருந்திருக்கலாமோன்ற. ஏன்னா கடைசியில ஒரு டைலாகா சொல்லுவார், நீ ஒரு ஏலியன்ரா, நீ அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு. ஆனா இன்னும் மேபி ஜஸ்டிஃபிகேஷன் இருந்திருக்கலாம். அதே மாதிரி சூப்பர்மேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கிறாரு. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சீன்லயாச்சு அவர் வந்துட்டு நான் சூப்பர்மேன்ரா என்னடா சொம்பை நினைச்சிங்களா அப்படின்னு மேபி அதை வச்சிருக்கலாம். மேபி நான் சொல்ற அந்த சீன் வந்துட்டு ஃபர்தர் அடுத்தடுத்த படங்களுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். இங்க வேணாம், அப்படியே பில்டப் ஆகி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஆன் த ஹோல் சூப்பர்மேன் இஸ் அ ஒர்த் வாட்ச். நல்ல ஒரு தியேட்டர் கொண்ட சவுண்ட் சிஸ்டம் கொண்ட ஒரு தியேட்டர்ல போய் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு தெரியல, டிசி ஃபேன்ஸ் எனக்கு தெரியல. ஸோ மற்றபடி ஒரு ஜென்ரலா நியூட்ரலா நான் ஒரு மார்வல் ஃபேன் தான். ஸோ எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட்.